ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. ஸோ அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இங்கே நமக்கு ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் சோசியோ எக்கனாமிக் டெவலப் இன் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு டாபிக் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும். ஒன்றும் இல்லை, மகளிர்கள், குழந்தைகள், அதுக்கப்புறம் பெண்கள் வரும், குழந்தைகள் வரும், பெண்கள் எல்லா டைப் ஆஃப் பெண்களும் வரும். ஓகேவா? ஆதரவற்றோர்கள், கணவனாக கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், இளம்பெண்கள், ஓகேவா? எல்லாருமே வந்துருவாங்க. முதியோர் எல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் முதியோர்களுக்கான தனியாகுது. அப்புறம் வந்து பழங்குடியினர், அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் அந்த பழங்குடியினர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கண்டிப்பாக வருவாங்க. அப்புறம் ஊனமுட்டவர்கள். ஓகேவா? ஸோ இவங்களுக்கான தான் சுற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமாக இதுதான் நமக்கு இதில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து பண்ணி இதை டெவலப் பண்ணாங்க அப்படின்றதான். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? பின்வரும் கூற்றுகளில் பொறியியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்கள் வெஸ்ட், ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் வேற ஒன்றும் இல்லை, அது விமன் இன் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதான் WEST, ஓகேவா, வெஸ்ட் இனிஷியேட்டிவ். தொடர்பு இல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க, நமக்கு வந்து தி வெஸ்ட் இனிஷியேட்டிவ் இஸ் லான்ச்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆனால் நமக்கு எங்கேயாவது வந்திருக்காங்க பாருங்களேன், இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இன்ஜினியரிங், சயின்ஸு, டெக்னாலஜி. ஓகேவா? இன்ஜினியரிங், சயின்ஸு, டெக்னாலஜி. ஸோ இந்த மூணு நமக்கு வந்து எங்கே வருது? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வருதுதானே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா PM ஸ்டியாப் சொல்லுவாங்க இல்லையா, பிரைம் மினிஸ்டர் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அட்வைசரி கவுன்சில். ஓகேவா? ஸோ அது மூலமா வந்து உருவாக்கப்பட்டது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தவறானது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, வெஸ்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பின்னணி கொண்ட பெண்களுக்கு பயிற்சி அளிக்கும், பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் தொடர்பான குழந்தைகள் பொறியியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான கல்வி மற்றும் தொழில்களில் தொடர்ந்திருக்க ஊக்குவிப்பதற்காக வெஸ்ட் தொடங்கப்பட்டது. கண்டிப்பா கரெக்ட். வெஸ்டின் கீழ் கலந்துரையாடலுக்காக ஒரு டிஜிட்டல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. கரெக்ட். ஓகேவா? இப்போ எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா எது வந்து நாட் அசோசியேட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ தான் தொடர்பு இல்லாதது. அடுத்த கொஸ்டின், மிஷன் வத்சாலியா, மிஷன் சக்தி, மிஷன் போஷான் 2.0 ஸ்மைல் ஸ்கீம்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் தான். பரவாயில்ல, பார்க்கலாம். இதுல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மிஷன் வத்சாலியா. ஸோ மிஷன் வத்சாலியா வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா, சப்போர்ட் சில்ட்ரன் த்ரோ நான் இன்ஸ்டிடியூஷனல் கேர் அண்டர் த பிரைவேட் எய்டட் ஸ்பான்சர்ஷிப்போட கூடிய ஒரு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வத்சாலியா அப்படின்னு பண்றாங்க. ஓகேவா? இது வந்து திருநங்கைகள் விரிவான மறுவாழ் தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் ஸ்கீம். ஓகேவா? ஸோ அது கீழே தான் வந்து நமக்கு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து வத்சாலியா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தவறு, திருநங்கைகள் தவறு. ஸோ பி எல்லாமே கரெக்ட். பாருங்க, சக்தி இயக்கம். மிஷன் சக்தி அப்படின்றது பெண்களுக்கு குடியுரிமை சார்ந்து வாழ்வு முழுமைக்கும் ஆதரவு அளித்தல். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஷான் 2.0. போஷான் அப்படின்றது போஜனம், சாப்பாடு. ஓகேவா? நியூட்ரிஷன். குழந்தைகள் மற்றும் சிறுமிகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டின் இதை வந்து நிவர்த்தி செய்வதற்காக. ஓகேவா? போஷான் அப்படின்னால உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஊட்டச்சத்து அப்படின்னு நான் வரணும், சிறுவர்களுக்கானது அப்படின்னு நான் வரணும். ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஸ்மைல் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மைல் பிச்சை எடுக்கும் நபர்களுடைய விரிவான மறுவாழ்வுக்காக தான் ஸ்மைல் ஸ்கீம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுல வந்து இவங்களுமே சேர்ந்து வருவாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸுமே சேர்ந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து ஸ்மைல் ஸ்கீம். இது வந்து ஸ்மைலுக்கு ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஸ்மைல் SMILE அப்படின்றப்ப நமக்கு என்ன வருதுன்னா, ஓகேவா? ஸோ அப்போ வந்து சப்போர்ட் SMILE. ஓகேவா? இதான் வந்து ஸ்மைல் அப்படின்னு சொல்ற ஸ்கீம். அப்ப இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படின்னா பிச்சை எடுக்கும் நபர்களுடைய விரிவான மறுவாழ்வுக்காக தொடங்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பு, மீதி மூணுமே கரெக்ட். சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இது எல்லாமே கரெக்ட். ஸோ ஒன்ஸ் மோர் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ மிஷன் வல்சியா வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் ஸ்கீம். ஓகேவா? அது கூட ரிலேட் ஆனது. மிஷன் சக்தி அப்படின்னாலே பெண்களுக்கான வந்துடும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கான ஆதரவு வழங்குதல். அதுக்கப்புறம் போஷான்னாலே ஊட்டச்சத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்மைல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கவங்க. ஓகேவா? ஸோ அவங்க சிரிக்க வைக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் ஒன்றில் எது பெண்கள் தங்கள் வாழ்வில் பல்வேறு கட்டங்களில் முன்னேறி வரும் பொழுது ஒருங்கிணைந்த பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்காக நிறுவப்பட்டது? ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து முன்னேறி வரும்போது அவங்களுடைய பாதுகாப்புக்காக எதை வந்து வழங்கினாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான், சக்தி திட்டம் தான். ஓகே, ஸோ சக்தி திட்டம் இஸ் ரைட் ஆன்சர். மிஷன் சக்தி இயக்கம் நம்ம லாஸ்ட் பார்த்தது தான். அடுத்து பாருங்க, வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு
பெருந்திட்டகம் என்பதை செயல்படுத்தும் அமைச்சகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் வந்து செயல்படுத்துறாங்க? ஓகே, அதான் வந்து கொஸ்டின். இது வந்து நமக்கு 2011 வந்து பண்ணியிருப்பாங்க. எதுக்கு கீழே வந்து பண்ணிருப்பாங்கன்னா, அண்டர் 2011 அண்டர் நேஷனல் NRLM இருக்குல்ல, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், NRLM. NRLMனா என்னது? நேஷனல். ஸோ இந்த மிஷனுக்கு கீழே வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மிஷனுக்கு கீழே வந்து நமக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வந்து நமக்கு எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நவ் அண்டர், ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டே NRLM, தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா, தீன் தயாள் அந்தோதயா யோஜனா. ஸோ எங்கேயாச்சும் நீங்க வந்து ஒருவேளை இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டே NRLM கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ தீன் தயாள் அந்தோதயா யோஜனா NRLM. ஸோ இது கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக மேம்பாட்டுத்துறை கீழே வந்து செயல்படுது. ஓகே, ஸோ அடுத்தது தமிழ்நாடு குடிசை மாற்று பகுதி வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு வந்து DMK. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டைரக்டாவே கேட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் திட்டம். ஓகேவா? ஸோ டேஷ் திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒருங்கிணைந்த உதவிகளை பெற்று தருவதோடு, ஓகேவா, அங்க வந்து இதே வன்முறைக்கு மீனிங் தெரியலனா இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, வயலன்ஸ் தான். ஸோ பாத்துக்கோங்க. பெண்களை கவனித்தல், மனநிலை மேம்பாடு சட்டம் மற்றும் தனியார் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுதல். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கீம் கீழே வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சஹி அப்படின்ற ஸ்கீமு கீழே தான் இது எல்லாமே நமக்கு வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் கீழே வந்து வந்துருச்சு. இந்த சஹி வந்து நத்திங் பட் தட் ஒன் ஸ்டாப் சென்டர் தான். ஸோ ஒன் ஸ்டாப் சென்டர் தான் மத்திய அரசு வந்து செயல்பட்டு வருது. அந்த புதிய திட்டம் தான் நமக்கு வந்து சஹி. அது வந்து ஒன் ஸ்டாப் சென்டர், தனியார் மற்றும் பொது இடங்கள்ல நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு வீடியோல பார்த்தோம். ஓகேவா? ஒரு கொஸ்டின் வந்து மாறி இருந்துச்சு, அங்க பார்த்துருப்போம். பாதிக்கப்பட்ட இடத்துல பெண்களுக்கு உதவுதல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரீதியாகவும், உடல் ரீதியாக இருக்கலாம், பாலியல் ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம், உணர்வு ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம். அது அவங்களுக்கு ஜாதி மதம் எந்த ஒரு இதுவுமே பார்க்காம, படிச்சவங்க படிக்காதவங்க எந்த பாகுபாடு இன்றி அனைவருக்கும் ஹெல்ப் பண்றதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2007 முதலையா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? பயோனியர் ஆக்ட் வந்து சென்னையில தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து சட்ட ஆலோசனைகளாக இருக்கலாம், இலவச காவல்துறையோட உதவி, தீரும் பெண்களுக்கு ஆலோசனை இந்த மாதிரி எல்லா விஷயமே இதுல வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ சகி நான் வச்சுக்கோ, சகி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பெண்களுக்கான ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் அப்படின்றது ஞாபகம் வரணும். ஈவேரா மணி அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு உதவுகிறது? ஓகேவா? ஸோ இதுல வந்து ஈவேரா மணி அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா விதவையருடைய மகள்களுக்கானது. ஓகேவா? ஏழை விதவை பெண்களின் மகள்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதான் வந்து ஈவேரா மணியம்மையார் நினைவு திட்டம். இதுல வந்து இன்னொன்னு கேட்பாங்க, விதவை மறுமணம். இது வந்து விதவையுடைய பெண்களுக்கு, விதவையுடைய மகள்களுக்கு. கரெக்டா? அப்போ வந்து விதவைகளுக்கு மறுமணம், அதுக்காக என்ன ஸ்கீம் கொடுக்காங்க? ஓகேவா? ஸோ இளம் விதவைகளுக்கு, இளம் விதவைகள் ஓகே, இளம் விதவைகளுக்கு மறுமணம் அப்படின்றது தான் டாக்டர் தர்மாம்பாள் நினைவு பண்றாங்க. ஓகேவா? டாக்டர் நினைவாட்டு வந்து பண்றாங்க. நினைவு திருமண உதவி திட்டம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து ஏழை விதவை பெண்களின் மகள்களுக்கு. ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஏழை இளம் விதவைகளுக்கு மறுமணம் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மாம்பாள் பேர்ல பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு வரும், ஆதரவற்ற ஏழை பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசா. ஆதரவற்ற ஏழை பெண்களுக்கு அன்னை தெரசா நினைவுல வந்து அன்னை தெரசா நினைவாட்டு வந்து பண்றாங்க. ஸோ மீதி இன்னும் 2-3 இருக்குது, அதை நான் வந்து அடுத்து இங்க வரும்போது சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்ல உள்ளது. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு, அப்புறம் வந்து ஜாதி இது பேர் என்ன, கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமண உதவி திட்டம். ஓகே, ஸோ 3 இருக்கு, பின்னாடி பார்ப்போம். வரலன்னா அவங்களுக்கு வந்து தனியா சொல்றேன். 3ஆம் பாலின நலன் வாரியத்தை நிறுவிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஸோ எப்பவுமே ஆப்ஷன்ல தமிழ்நாடு இருந்தா, உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல தமிழ்நாடு போட்டிருந்தோம். ஸோ தெரியும் போது அதுக்கான வேற ஆன்சர் தான் நான் தமிழ்நாடு தான் இருந்தா போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கு, எதுவுமே தெரியல அப்படின்னா போட்டுடலாம். ஓகே, ஸோ 3ஆம் பாலினத்துக்கான எப்போ அமைச்சாங்க? ஓகேவா? ஸோ எப்போ அமைச்சாங்கன்னா 2008 வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 3ஆம்
நல 3ஆம் பாலினர் நல வாரியம் மாண்புமிகு அமைச்சர் சமூகம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அவர்களை தலைவர்களாக கொண்டு வந்து செயல்பட்டு வருது. ஓகே, ஸோ இவங்க வந்து ஹெல்ப் பண்றது பர்டிகுலரா ஒரு மளிகை கடை வச்சு கொடுக்கவோ, இல்லை வந்து கறவை மாடுகளை வளர்க்கறதுக்கோ, சிற்றுண்டி சின்ன சின்ன டிஃபன் சென்டர் நடத்துறதுக்கோ, ஓகேவா, ஆட்டோ ஓட்டுறது, நாப்கின் தயாரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே. ஸோ 40 வயதுக்கு மேல யாராச்சும் ஆதரவற்றவங்க இருந்தாங்க அப்படின்னா 40 ஏஜ் பிளஸ்ஸா இருந்து அவங்க வந்து ஆதரவற்ற நிலையில இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees பெர் மந்த் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட், பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு என்னதான்? மாநில மகளிர் ஆணையம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நம்ம ஒரு பார்த்தோம். ஸோ பார்த்துடலாம். ஸோ இதுல வந்து பர்டிகுலரா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் பார்த்துடலாமா? ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் சொல்றேன் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகேவா, சட்டம் 1993 வந்து ஆரம்பிக்கிறாங்க. 1993 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தலைவர் பிளஸ் 9 உறுப்பினர்கள், மெம்பர்ஸ் 1+9 அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ எதுக்காக பண்றாங்கன்னா பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா விசாரணை செய்து உடனடியா தீர்வு காணதுக்கு இந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆணையம் வந்து பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்ந்து உரிய தீர்வுகளை பண்றதுக்கு வந்து உரிய தீர்வுகளை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு பரிந்துரையும் பண்ணுது. ஸோ இது கீழே வந்து எல்லாமே வந்துடும். வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போ? வரதட்சணை தடுப்பு சட்டம். ஓகே, ஸோ வாதாசா வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க சட்டம். ஓகேவா, குடும்ப வன்முறை பாதுகாப்பு இப்போ 2005. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணிபுரியும் இடங்கள்ல பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாப்பு, இது வந்து பணிபுரியும் இடம் இல்லை, இது வந்து 2013. ஸோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுலயே உள்ளதை இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 25 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இப்போ 2017 செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நான் வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் விமன், அப்புறம் ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ மகிழ சக்தி கேந்திரா இதெல்லாம் வந்து அடுத்த கொஸ்டின்ல வரும்போது பார்க்குறோம். வரல அப்படின்னா நம்ம லாஸ்ட்ல சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நான் வச்சுக்கோங்க இந்த மாநில பெண்கள் வள மையம், அது ஒன்று நான் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். சகி அப்படின்றதான் வரும். அப்புறம் மகிழ சக்தி கேந்திரா. ஸோ மகிழ சக்தி கேந்திரா அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து கிராமப்புற பெண்களுடைய மேம்பாட்டுக்காக பண்ணது. ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் உள்ள பெண்களுடைய மேம்பாட்டு இருக்கு. ஸோ கிராமத்தில் உள்ள பெண்களுடைய மேம்பாடுனா என்னெல்லாம் பண்ணலாம் நீங்க ஜென்ரல் திங்க் பாருங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறது அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகாதாரம், ஊட்டச்சத்து சேவைகள் எல்லாம் ஒரு இடத்துல கிடைக்கிறது, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இதெல்லாம் வந்து பண்றது அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் விமன் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒன்றும் இல்லை, 2014 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசின் பெண்களுக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தும் நிறுவனங்களுடன் இணைந்து அதை கண்காணிக்கிற ஆய்வு பணியை மேற்கொள்றதுக்காக அதான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வள மையம். ஸோ இது வந்து எப்படி வந்து நிதி உதவி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 60:40 அப்படின்ற மாதிரி 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து வரும். அது இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலத்தில் உள்ள எல்லா தரப்பு பெண்களும் முழுமையான ஒரு டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரணும், அதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கும். ஸோ இது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பெண்களுக்கான அந்த கட்டணமில்லா தொலைபேசி எண் கொண்டு வந்தது, ஷீ பாக்ஸ் கொண்டு வந்தது. ஓகேவா, ஷீ பாக்ஸ்னா என்ன? ஷீ பாக்ஸ், அவள் பாக்ஸ். ஆக்சுவலாக ஷீக்கு ஃபில் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டணமில்லா தொலைபேசி எண், அது என்ன நம்பர் என்ன? 181. இது எல்லாமே கொண்டு வந்தது இந்த இது கீழே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழிலாளர் என்னும் செய்தியை வெளியிட்டவர் யார்? ஓகேவா, கொஸ்டின் மாறி வந்திருக்கு. யூனிட் 9ல உள்ளதுதான், 8ஓட பார்த்துக்கலாம். எம் சிங்காரவேலு. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஃபைன். ஆங்கில மொழியியல் ஆய்வகங்கள் 6029 டேஸ்களில் அமைக்கப்படும். ஓகேவா, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது, அப்படியே பிடிச்சி கேட்டு வச்சிருக்காங்க. உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல வந்து 6029 இது ஆங்கில மொழி ஆய்வகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு, அப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது 1956ஆம் ஆண்டு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தது. கரெக்டா கேட்டீங்கன்னா கரெக்ட். எதுக்காக பண்ணாங்க? பள்ளிகளில் இடைநிறுத்தல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, தவிர்க்கிறதுக்காக. ஸோ ஏயும் ஆரும் சரி, அதுக்காக தான் இது பண்ணாங்க, அப்படிதானே? ஸோ இதுவும் விளக்கமும் சரி. ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். பின்வரும் திட்டங்களை திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறுவாழ்விற்கான, ஓகேவா, ஆல்ரெடி சொன்னேன் ஸ்மைல் பார்க்கும்போது திருநங்கைகளும் வரும், ஒட்டுமொத்த மறுவாழ்வு. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஸ்மைல். ஸோ ஸ்மைல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஃபுல் ஃபார்ம் சொன்னேன், அப்படிதானே? ஸோ ஜஸ்ட் அது பின்னாடி போய் பார்த்துக்கோங்க. ஸோ கிளியராகவே எழுதுனது. ஸோ
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மைல் அப்படின்றது நமக்கு சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைசஸ். இது வந்து பெக்கர்ஸ்க்கும் வரும், முக்கியமா திருநங்கைகள். ஸோ திருநங்கைகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ அதையும் மற்றவங்களுக்கும் சேர்த்தே வரதான் இந்த ஸ்மைல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஐபிஓபி திட்டமானது வயதானவர்களுக்கு பின்வருவனத்தை கொடுத்து தரத்தை மேம்படுத்துவதாகும். ஸோ எதை கொடுத்து வந்து தரத்தை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டர் பெர்சன், இதான் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓபி அப்படின்றது. ஓகே. ஸோ இவங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தங்குமிடம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு. ஸோ முதியோர் நலத்திட்டங்கள். ஸோ வந்து என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த தையல் பயிற்சி முதியோர்களுக்கு வருமா, நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. கடன் வசதி அவங்களுக்கு கொடுத்து என்ன போதும், பிசினஸா பண்ண போறாங்க. ஓகேவா. அந்த நிலைமையில இருந்து அவங்க ஏன் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ அவங்களுக்கு தங்குமிடமும் இதுவும் கொடுத்து பராமரிக்க மட்டும் தான். ஸோ ஒன்று மட்டும் தான் கரெக்ட். ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா. அதே மாதிரி இந்த மூத்தவங்கள் முதியோர்கள் வரும்போது இந்த ஒன்றும் பார்த்துக்கோங்க. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் எப்போ, பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் 2007. அதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு எந்த துறையின் கடமை. ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருக்கும், மனிதவள மேம்பாட்டா இல்ல, தொழிலாளர் இல்ல, சமூக நீதியும் அதிகாரம் அளித்தல் தான். ஓகே, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிசம் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பெக்கர்ஸ் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப். ஓகே. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேவா. காவலன் செயலி தமிழக காவல்துறையின் முன்முயற்சி. இது முக்கிய இலக்கு. இந்த காவலன் ஆப் வந்து எதுக்காக முக்கியமா கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் பண்ணது. ஸோ பெண்கள் இஸ் ரைட் ஆன்சர். தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டுள்ள கேட்டிருக்காங்க. ஓகேவா. தமிழ்நாடு விமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இந்த இயர். ஸோ கமிஷன் வந்து 1993 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ கமிஷன் வந்து அதாவது நேஷனல் தமிழ்நாடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1993 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2017 25 வருஷம் கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அந்த கதையெல்லாம் பார்த்தோம். 93 ஆமா 17. ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல இன்னொரு கொஸ்டின் அப்படியே சேர்த்து பார்த்துருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாநில சமூக நல வாரியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா. சமூக நல வாரியம். ஸோ தமிழ்நாடு மாநில சமூக நல வாரியம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1953 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் தேர்ட் ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு. ஸோ ஆக்சுவலாக தமிழ்நாடு தான் வரும், இன்னும் மகாராஷ்டிரா கொடுத்ததான்னு தெரியல. ஸோ இந்த கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ வந்து தமிழ்நாடு தான் ஆன்சர் வரும். ஓகே. சிறார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கூல் புக்ல உள்ளது அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ ஜனவரி 15 2016. 2016 கூட ஓகே, ஜனவரி 15 அப்படின்ற உங்களுக்கு தெரியணும். ஓகேவா. ஸோ மேக் இன் இந்தியா பிரச்சாரத்தில் உள்ள சின்னத்துடைய விலங்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படிதானே. ஸோ ஒரு லயன் இருக்கும், மேக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த இமேஜ் இல்லை, ஜஸ்ட் வந்து இந்த மேக் இன் இந்தியாவுடைய லோகோன்னு மட்டும் போட்டு பாருங்க. ஓகேவா. மேக் இன் இந்தியா லோகோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். காமராஜரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியான இந்த கொஸ்டின் அங்க வந்து மாறி இருக்குது. பரவாயில்ல பார்த்துருவோம். காமராஜருடைய அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்தி. கரெக்ட். 1937 சேலத்திலிருந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டா இல்ல, விருதுநகர்ல இருந்து. குந்தா 6 திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. மிக 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 சரி. ஸோ 1 3 கரெக்ட், 2 தப்பு. ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரலாம். கிராமப்புற பெண்களை மேம்படுத்துவதற்காக மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் கீழ் வருவன எவை? ஸோ கிராமப்புற மகளிருக்கான திட்டத்தை வந்து மேம்படுத்துவதில் 4 முக்கிய கூறுகள் இருக்குது. ஸோ அதுல கீழ் வருவன எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூகம் வருமா? கரெக்ட். ஓகேவா. அரசியல் வருமா? கரெக்ட். பொருளாதாரம் வருமா? கரெக்ட். சட்டம் வந்து நமக்கு வந்து தேவையா? என்ன கேட்காங்க, மேம்படுத்துவதற்கு எல்லாமே சேம் ஆகுது. நலவாழ்வு முக்கியமா? இதுல எது ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா கல்வி தான் முக்கியம். ஓகேவா. அவங்க மேம்படுத்துறது கல்வி தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இது கொடுத்துக்களே பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தூய்மையை தூக்கிடலாம், நலவாழ்வா சட்டத்தையும் தூக்கிடலாம். நலவாழ்வா கல்வியான்னு பாத்தீங்கன்னா கல்வி தான் முக்கியம். ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? ஐபி அரங்கசாமி. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் 2012 ஜனவரி 11 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. காணும் ஜனவரி 11. ஸோ லாஸ்ட்ல இருக்கு. ஓகேவா. ஜனவரி 11 2012 இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே. அடுத்தது மகிழ கிசான் சகஸ்திகரன் பரியோஜனா. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பார்த்தோம்.
ஸோ திட்டம் வந்து 2019 தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க. MKSP இப்பதான் பார்த்தோம் நம்ம. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, தீன் தயாள் இதுக்கு எப்போ பண்ணாங்க? 2011 தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா NRLM இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 தவறு. முறையான முதலீடுகளை செய்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். கரெக்ட். பெண்கள் விளையாட்டில் ஈடுபட செய்தல், அதை பற்றி இதுல பேசியிருப்பாங்க. கொஸ்டின் தான் பார்க்கலாம். வீட்டில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து உறுதியை பாதுகாத்தல். ஸோ 2-4 கரெக்ட். 2-3-4 எங்கேயா இருக்கா பாருங்க, இல்ல. அப்ப நமக்கு 3 தப்பு. ஓகேவா? ஸோ 2-4 தான் கரெக்ட். ஸோ 2-4 தான் கரெக்ட். அந்தோதயா அன்ன யோஜனா, இது எக்கனாமிக் கொஸ்டின் ஆக்சுவலா, பரவாயில்ல, இங்கேயும் நம்ம சேர்த்துக்கலாம். Poorest of the poor families at ₹2 per kg for wheat and ₹3 per kg for rice. ஓகேவா? அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் ஏழை குடும்பங்கள் உள்ள ஏழைகளுக்கு கோதுமை கிலோ ₹2 அரிசி வந்து ₹3 கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்கீமுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து முன்னாடியே பண்ணிட்டாங்க. இவங்க வந்து லேட்டா தான் இதை வந்து கொண்டு வந்துட்டு பெருசா பண்ணிட்டு இருந்தாங்க. தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு ₹75 மத்திய ஓய்வூதியமாக பெரும்பாலான மாநில அரசுகள் வழங்கும் தொகைக்கு கூடுதலாக வழங்கப்படுகிறது கேட்டா இதுவும் கரெக்ட் தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட். இது பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டத்தின் கீழே, ஓகேவா, ஓய்வூதிய திட்டத்தின் கீழே வந்து கொடுக்குறாங்க முதியோர்களுக்கு. பார்த்துக்கணும். தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு? ஜெயலலிதா. ஓகேவா? ஸோ எந்த வருஷம் பண்ணாங்க? ஸோ குழந்தைகளுக்கான இதுல வரும். ஓகே, தொட்டில் குழந்தை திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 1992 வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. 1992 வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஸோ இதோட முதல் முயற்சியாட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா சேலம் மாவட்டத்துல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சேலத்துல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? இதெல்லாம் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. வறுமை, ஆண் குழந்தை விரும்புதல், பெண் குழந்தைகளுடைய திருமண செலவு, பிற கலாச்சார நடைமுறை, ஸோ இதனால பராமரிக்க முடியாதனால பெண் சிசு கொலை நிலவி வந்துச்சு. ஸோ அதனால வந்து வழக்கம் எல்லாம் விட்டுருங்கப்பா, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பெற்றோரால் நிராகரிக்கப்பட்டு போகக்கூடிய குழந்தைகளை மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில், காப்பகங்களில் கொடுத்து வளர்த்து பாதுகாத்து அதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே யாராவது தத்தெடுக்க விருப்பம் உள்ளவங்க வந்து தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 1992 வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2001 வந்து இது பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா டெவலப் ஆயிருக்கும். 2001 கொஞ்சம் பண்ணிருப்பாங்க, 2011 வந்து பண்ணிருப்பாங்க, விரிவுபடுத்திருப்பாங்க ஜெயலலிதா. ஓகே ஓகே, இங்க வந்துருச்சு. நான் கொஸ்டின் வந்து நான் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸ்கீம்ஸ். ஸோ இதை ஆல்ரெடி பார்த்து சொல்லுங்க. ஓகே, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வரல, பார்க்கலாம். தர்மாம்பாள் அம்மையார் பேர்ல என்ன நினைவு ஸ்கீம் கொடுக்குறாங்க? ஏழை விதவைகளுடைய திருமணத்துக்காக கொடுக்குறாங்க அப்படிதானே? ஈவேரா மணி அம்மையார் பேர்ல அந்த விதவை தாயினுடைய மகள்களுக்கான திருமண உதவியை கொடுக்குறாங்க அப்படிதானே? இந்த 3. முத்துலட்சுமி ரெட்டின்னு விட்டுருவோம், பார்க்கல. அன்னை தெரசா வந்து நான் சொன்னேன், அன்னை தெரசா ஏதாவது கொடுக்குறாங்க, அனாதை பெண்களுக்கு கொடுக்குறாங்க. கரெக்டா? ஸோ இது வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து வாய் வழியா சொன்னேன், எழுதல. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ், கலப்பு திருமணம் செய்யறவங்களுக்காக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் இன்னும் 2 இங்கே சொல்லிடுறேன். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தலைமை பேர், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ இவங்களை பற்றி நல்லா படிச்சிருங்க, இதுல ஒவ்வொரு பேரையும். ஸோ இவங்க வந்து பேர்ல வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 18 வயது பூர்த்தியானவங்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம். ஐ திங்க் இதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டமா வந்து மாத்திட்டாங்க அப்படிதானே? இதுதான் புதுமை பெண் திட்டமா வந்து மாத்திட்டாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று யாராவது சொல்லணும்னா இன்னும் ஒரே ஒரு பேர் இருக்குது, சத்தியவாணி முத்து அம்மையார். இவங்க பேர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நினைவாட்டு இவங்களுடைய நினைவாட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா தையல் இயந்திரம், இலவச தையல் இயந்திரம் வந்து கொடுக்குறாங்க. இலவச தையல் இயந்திரம் கொடுக்குறாங்க. ஓகேவா? இவ்வளவுதான், தவிர எதுவுமே வராது. முத்துலட்சுமி ரெட்டி பார்த்தோம் இல்லையா? ஓகே. எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேருக்கும் பயனளிக்கிறது? பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மகப்பேருக்கும் வந்து பலன் அளிக்கிறது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏபி PMJAY. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன சொன்னேன், இந்த ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, வேர்ல்டு லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ உலகத்திலே வந்து பெருசானது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs வரை வந்து இது வந்து கவர் ஆகும். ஓகேவா? 5 lakhs பெர் ஃபேமிலி அளவுக்கு இது வந்து என்ன ஆகும், கவர் ஆகும். ஒரு 50 கோடி பேருக்கு பயனுள்ள வகையில இதை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேருக்கும்.
ஸோ இதெல்லாம் வந்து ஐஎம்ஆர் ரேட்டை இன்ஃபான் மாடல் ரேட்டெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கான உள்ள விஷயங்கள் தான். ஸோ தமிழ்நாட்டு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1954 பார்த்தோம் இல்லையா? ஸோ சும்மா சொன்னேன், எழுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம சொல்றேன், கொஸ்டின் வந்துருக்குது 1954. ஸோ அடுத்து பாருங்க, பேட்டி பச்சோ பேட்டி பதாவோ, பெண் குழந்தைகளை கற்பிப்போம், பெண் குழந்தைகளை வந்து இது பண்ணுவோம். ஸோ அதான் வந்து பேட்டி பச்சோ, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம். ஸோ பதோனா படிக்க வைக்கிறது, பச்சோனா பேட்டினா பெண் குழந்தை. பேட்டி பச்சோ பேட்டி பதோ, ஓகேவா? ஓகே, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்துதல். ஸோ பெண் கல்வி பாதுகாப்பது அப்படின்னா பாலின விகிதத்தை வந்து முன்னேற்றம் பண்றது. அதாவது பெண் குழந்தைகளை வந்து பாதுகாப்போம், உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம. பெண் குழந்தைகளை பிறக்கிற குழந்தைய பாதுகாத்தாதான் அந்த விகிதம் முன்னேறும். ஸோ கொலை பண்ணிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்ற போகும்போது நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ 2 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து இதுல ஈஸியான பிக் தெரியுமா? 2வது கொஞ்சம் டவுட்டாக பார்க்கலாம். ஸோ 3வது ஈஸி, 4வது ரொம்ப ஈஸி, உஜவாலா. ஸோ உஜவாலா ஸ்கீம் அப்படின்றது என்ன? நம்ம ஆல்ரெடி உஜ்வாலா பார்த்தோம் அப்படின்னா, உஜவாலாவும் நான் இப்போ கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ உஜவாலா வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங், ஓகேவா? ப்ரிவென்ஷன் ஆஃப் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து தடுக்கிறதுக்காக பண்றது தான் இந்த உஜவாலா ஸ்கீம் அப்படின்றது எங்க இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 1. ஸோ 2ம் 1னாலே சி வந்து ஃபிட் ஆயிடுது. மீதியும் பார்த்துடலாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஜின்னு வந்தாலே நமக்கு வந்து என்ன இருக்கும்? ஆர்ஜி, ஐஜி. ஸோ பிஎம்னா பிரதான் மந்திரி, ஆர்ஜினா என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க? ராஜீவ் காந்தி, ஐஜினா இந்திரா காந்தி, ஓகேவா? ஸோ ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட், ஓகே, எம்பவர்மெண்ட் ஆஃப் அடோலசன்ட் கேர்ள். ஸோ இதான் வந்து இந்த ஸ்கீமு. ஸோ இதுக்கு நமக்கு அப்போ கரெக்டான ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்களேன். ஆப்ஷன் 3 அப்படின்னா வளர் இளம் அடோலசன்ட் கேர்ளுக்கானது, அவங்களோட டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து 3 போட்டுக்கலாமா? அடுத்தது இந்திரா காந்தி. ஸோ இந்திரா காந்தி மாத்ரித்வா ஷியோக் யோஜனா. ஸோ மாத்யுத்வா இது வந்து மெட்டர்னிட்டி, நமக்கு மீதி இருக்க அந்த ஒன்று தான். ஸோ அதான் ஆன்சர் வரும் அப்படின்னா. ஸோ மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து அது பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவுற்றும் தாய்மார்களுக்கான இது. ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து எப்படின்னு வச்சுக்கோன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ 1922, அது 2001 வந்து சில இடத்துல மதுரை, திண்டுக்கல் போன்ற இடத்துல கொண்டு வருவாங்க. 2011 திருவண்ணாமலை போன்ற இடத்துல கொண்டு வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் கொண்டு வந்தாங்க, சேலம் கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாமே ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஸோ அது ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 1992 கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஒரு சார்பு. ஸோ அதுக்கு முன்னாடி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி. ஸோ இந்த ஸ்கீம் வந்து சொல்ல மறந்தேன் இல்லையா? ஸோ பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, பெண் குழந்தை கல்வி. அதுல வந்து எது உண்மை இல்லை, எது திட்டத்தின் நோக்கங்கள் ஆவன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு சார்பு பாலினம் மற்றும் பாலின தெரிவு அழிப்பை தடுத்தல், ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்றதை வந்து தடுக்கிறது, ஓகே? அதாவது குழந்தைகளுடைய பாலினம் அறிந்து கொல்லப்படுவதை தடுத்தல். எஸ், இது வந்து கரெக்டானது. ஸ்கூல் புக் அப்படியே இருக்குது. பெண் குழந்தைகள் உயிர் வாழ்வதையும் அவர்களையும் பாதுகாப்பையும் வந்து உறுதி செய்தல். ஸோ வாழ்வை உறுதி செய்தல் புக்ல ஏதாவது ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட். பெண் குழந்தையின் கல்வி மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துதல். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ கல்வி வந்துட்டா, கல்வி பாதுகாப்பு, ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்வி வந்துருச்சு, இங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்வை உறுதி செய்ய வந்துச்சு, இங்கே வந்து பாத்தீங்கன்னா அழிப்பை தடுத்தல் இங்கே வந்து வந்துச்சு, ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சுய தொழில். ஸோ இது வந்து பேட்டி பஜோ, பெண் குழந்தைன்னு வரும்போது பெண்களுக்கு அவங்களுக்கு சுய வேலை வாய்ப்பு ஆகணும் செய்தெல்லாம் கிடையாது, ஓகேவா? ஸோ 4 தப்பு. ஸோ இப்போ 4 மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். எது வந்து உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க, கரெக்டா? நெக்ஸ்ட், குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கடத்துவதை தடுத்தல், கடத்தப்பட்டவர்களை மீட்டெடுத்தல், கடத்தப்பட்டு ஸோ என்ன சொல்றாங்க, ஹியூமன் டிராஃபிக்கிங். அப்படின்னா டிராஃபிக்கிங் நம்ம என்ன பார்த்தோம்? உஜவாலா அப்படின்னு பார்த்தோம், அப்படின்னா உஜவாலா அப்படின்னு பார்த்தோம். ஸோ வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு அப்படி நான் ஒரு கொஸ்டின் வந்து ரிவைஸ் பண்ணி ஞாபகப்படுத்துறேன். வரதட்சணை தடுப்பு சட்டம், அப்புறம் பணிபுரியும் இடங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் 2013, வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பு சட்டம் 2005. இதுக்கு கீழெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து இதெல்லாம் வந்து எதுக்கையில கொண்டு வந்துட்டாங்க, இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றது தமிழ்நாடு மகளிர் மாநில மகளிர் ஆணையம். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா. ஸோ வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்து 1961. ஸோ 1961 அப்படியே மாற்றி போட்டுருங்க, 19 அப்படி மிரர் இமேஜ் போட்டுருங்க, ஓகேவா? ஓகே, ஏப்ரல் 2008 தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் திருநங்கைகளுக்காக சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்காக முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. ரொம்ப 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 கரெக்ட். ஸோ 2008 ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஏப்ரல் 15 நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ 2008 திருநங்கைகள் நல வாரியம் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்கான முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. வருவாய், உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்ற தேவைகளில் திருநங்கைகளின் சமூக பாதுகாப்பிற்கு வாரியம். ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ வந்து வருவாய். ஸோ அவங்களுக்கு ஒரு வருவாய் தேவைன்னா
ஒரு டிஃபன் சென்டர் வச்சு கொடுக்குறதோ, ஒரு தையல் மிஷின் வச்சு கொடுக்குறதோ, ஸோ இந்த மாதிரி என்ன ஹெல்ப்னாலும் ஓகே. அதே மாதிரி வீட்டு வசதி, கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாத்துலயுமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 40 வயசுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா, ஆதரவற்றவர்களா இருந்தாங்க அப்படின்னா, எந்த ஹெல்ப்புமே இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீமும் வந்து இருக்குது. ஓகே. திருநங்கைகளின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய என்ன செய்யலாம் என்று விவாதிக்க சமூகத்தின் பல்வேறு பிரிவினரையும் தனியார் துறையினரையும் ஒன்றிணைக்கும் ஒரு தளம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ஒன்றிணைக்கிற ஒரு தனியார் துறையினரையும் ஒன்றிணைக்கலாமா அப்படின்றது எனக்கு வந்து படலை. ஓகே, 1 and 2 கரெக்ட், 1, 2, 3 இல்லை. ஓகே, ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ தீஸ் ஆர் கொஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு 36 கொஸ்டின். இந்த 36 கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ கிடைச்சிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள், டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து மறக்காம தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.